உனக்கு பிடிச்சது எதுன்னு உன்னால் சரியாக சொல்லவே முடியாது. அந்த டயத்துக்கு நீ சொல்கிறது சரியானது கிடையாதுன்றது அதுக்கு அப்புறமேட்டு உனக்கு நிச்சயமாக புரியும். உன்னுடைய தனித்துவத்தை என்றைக்கு கண்டுபிடிக்கிறியோ அது மட்டும்தான் உனக்கு பிடிச்சது. அதுக்காக மட்டும்தான் நீ பிறந்திருக்க. அதை கண்டுபிடிச்சி அதன் பாதையில் நீ பயணிக்கும் பொழுது மட்டும்தான் உண்மையான தற்சார்பு அமையும், உண்மையான தன்னம்பிக்கை உனக்கு கிடைக்கும், உண்மையான தெய்வம் உன்கிட்ட மலரும். அது வரைக்கும் உனக்கு பிடிச்சது எல்லாமே காப்பி பேஸ்ட். நீ தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, சௌகரியத்தின் அடிப்படையில் இல்லை கௌரவத்தின் அடிப்படையில் இல்லை என்றால் போலியான சந்தோஷத்தின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கும். புரிஞ்சுக்கிட்டியா? அதனால் உனக்கு பிடிச்சது, உண்மையான பிடிச்சது முழுக்க முழுக்க உன்னுடைய தனித்துவம் சார்ந்தது. அந்த தனித்துவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ரொம்பலாம் மெனக்கட தேவையில்லை. எது அப்படி பணம் இல்லாமல் உனக்கு சந்தோஷத்தை தருகிறதோ, எது உனக்கு காமமின்றி உனக்கு சந்தோஷத்தை தருகிறதோ, எது ஒன்று உனக்கு சோர்வை தராமல் இருக்கிறதோ, அந்த ஒன்று தான் உன்னுடைய தனித்துவம், அந்த ஒன்று தான் உன்னுடைய சுதர்மம். அதை கண்டுபிடிச்சு பயணி. வாழ்க்கை மட்டுமல்ல, பிறவியும் மகத்தானதாக நிச்சயமாக தொடரும். மறுபிறவியும் மிக சிறப்பானதாக அமையும்.